Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட் அனலிசிஸை நம்ம இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம அப்லோடு வந்து கடந்த 2.5 இயர்ஸாக வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் எங்கே போகணும் அப்படின்றத உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஸ்லாட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ லிமிட்டட் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள். ஆல்ரெடி புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நம்ம ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் குயிக்காக கிராப் பண்ணிக்கங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். யூரோஎஸ்டி அண்டு கோல்டு. யூரோ யூஎஸ்டியில் நமக்கு இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், ரைட்டா? ஸோ இந்த சப்ளையில் நமக்கு இந்த ஹையை ஹண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஹையை ஹண்ட் பண்ணிவிடும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் ஹண்ட் பண்ணிட்டான். ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு 15 மினிட்ஸில் இந்த சோச்சை பிரேக் பண்ணாமல் இந்த டிமாண்டிலிருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து மார்க்கெட் நேராக மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த கிளிப்பை பார்த்துட்டு எகைன் வீடியோவுக்கு வாங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைவை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதனால 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சா செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நமக்கு சோச் வந்து பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம், ரைட்டா? இப்போது டெய்லிக்கு வாங்க, சப்ளையோட மிட்டிகேஷனை நல்லா பாருங்கள். இந்த சப்ளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாட் லைன் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த டாட் லைன், அதாவது இந்த கேண்டலோட 50%க்கு மார்க்கெட் வரணும். 50%க்கு மார்க்கெட் ஸ்டில் வரலை, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 50%க்கு மார்க்கெட் வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே டைமில் சப்ளைவும் மிட்டிகேட் பண்ணியிருக்கனால செல்லும் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ செல் பார்க்க போகிறோம். 50% மிட்டிகேட் பண்ணலை, ஆனால் அதனால் மார்க்கெட் மேலே வர சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சப்ளை மிட்டிகேட் பண்ணனால நம்ம வந்து செல் மட்டும்தான் பார்க்கணும். இது செகண்ட் பாயிண்ட், ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற சைடு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ளையில் டெய்லி சப்ளையில் மிட்டிகேஷன், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குமான்றதை ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக கீழே வரும், ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் ஒன்று போயிருக்கு, ரைட்டா? நான் வந்து இந்த கேண்டில் இந்த மூமெண்ட்டை சொல்கிறேன். ஃபாஸ்ட் மூமெண்ட் போயிருக்கு. யாரால் போயிருக்கும்? பையர்ஸால் போயிருக்கும். அப்போது இங்கே ஸ்லோவாக மார்க்கெட் வருது. அப்போ செல்லர் எப்படி இருக்காங்க? அதாவது இந்த லோவை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் அப்படியே மெதுவாக வந்து இந்த இடத்துல மெதுவாக போயிட்டுருக்கு. அப்போது இங்கேருந்து ஸ்லோவாக வந்து இங்கே ஸ்லோவாக எப்படி போயிட்டுருக்காங்கன்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணலை, இந்த இடத்துல டாமினேஷன் பண்ணலை, ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல செல்லர் இல்லை, பையரை விட செல்லர் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சோச் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 இந்த இடத்துல செல்லர் கொஞ்சம் பவர் எடுத்து இப்படி வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் வரல. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் பார்த்தாலே தெரியுது இன்ஸ்டிடியூஷனல் வரல. நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் வேணும், ஓகேங்களா? இப்போ நார்மல் பீப்புள் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ஒரு சப்ளைவாக எடுப்பீங்க. என்னோடய சஜஷன், இந்த சப்ளைவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சப்ளை ஏன் எடுக்கிறோன்றது நமக்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷனல் வந்து இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் இல்லை. அப்போது இதுலேருந்தே நமக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் இப்போ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான்,
ஓகேங்களா? மேலே போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கே சோச்சும் பண்ணலாம். ஸோ இங்கே சோச் பண்ணியும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது. சோச் பண்ணாமலும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது. இதுதான் வந்து சினாரியோ இருக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டில் அதனால மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு. ரீசன், மார்க்கெட் வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு எந்த ஒரு பை செட்டப்பும் எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்ளையில் செல் மட்டும் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு பை செட்டப்பும் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி இந்த 50% ஜோனுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 50% ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கான ரூல்ஸை நம்ம பில் பண்ணிட்டோம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. EURUSD மேலே இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீம் ஜோன். இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய சப்ளைன்றது ஒரு டிசிஷனல். அப்போது இந்த டிசிஷனல் நமக்கு பிரேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரீசன், இங்கே இருக்கக்கூடிய அதாவது இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்கு தான் இந்த சப்ளைக்கான இன்டிஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்றதை விட இதுதான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜோனோட ஒரு இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் ரியாக்ஷன் நடந்து ரியாக்ஷன் நடக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து நடக்கணும். ரியாக்ஷன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட போகலாம். டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போகலாம். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ரியாக்ஷன் இந்த கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போகாமல் இப்படியே போகலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கான். ரெண்டாவது பாயிண்ட்டாக இந்த சினாரியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொன்னேன்ல, இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த 50%ல் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிற ரூல் படி மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போது 50%ல் நமக்கு செல் கொடுக்குறான் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வரலாம். இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு நான் சொல்கிறேன். மேபி மேலே இங்கே போகும்போது வேறு ஏதாவது இந்த இடத்துல பில் பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் பில் பண்ணாதனால நம்ம பிளைண்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் நேராக 50%க்கு போக சான்ஸ் இருக்குது. இந்த 50%லேருந்து செல் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஸோ 4 ஹவரில் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4-5 வீடியோ எல்லோரும் பார்த்துருங்க. ஸோ எல்லாமே இந்த EURUSD அண்ட் கோல்டை பற்றி நம்ம அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இந்த ரீஃபைன்மெண்ட் வரைக்கும் போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த ரீஃபைன்மெண்ட் வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? போயிட்டு அங்கேருந்து ஷார்ப்பாக மார்க்கெட் இப்போ செல் ஆகிட்டுருக்கு. இந்த ரீஃபைன்மெண்ட் வந்து என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகும். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணி இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து பண்ணியிருக்கு. மேலே பிரேக் பண்ணி கீழே சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஸோ இதில் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கேண்டலுமே நமக்கு சப்ளை. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருந்து வந்துடுவோம். ஸோ டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேங்களா? இதனால தான் நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் பண்ணக்கூடாது, என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஏன் வந்து நம்ம செல் பண்ணக்கூடாது? டெய்லிக்கு போங்க. டெய்லி இது ஒரு டெசிஷனல். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு ப்ராப்பர்
இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த சப்ளை நமக்கு பிரேக் ஆகிட்டு மேலே இருக்க சப்ளைலேருந்து செல்லாக சான்சஸ் வந்து இருக்குது, ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் இதுவும் சப்ளை தான். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு எகெயின் மேலேயும் போகலாம், அங்கேருந்து கீழேயும் வரலாம், இப்படி நடக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஃபெயில் ஆகணும், இல்லைனா இதிலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்துட்டு டிமாண்ட்லேருந்து பை ஆகணும். இது 2 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ நம்ம கன்ஃபர்மேஷனில் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? 4 ஹவர் போவோம், ரீஃபைன்மெண்ட் இருக்குது, 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம ஒன்ஸ் செஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ லண்டன் தான் மார்க்கெட் வந்து கீழே திருப்பியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ 15 மினிட்ஸில் இருக்கோம். ஸோ நமக்கு பிரேக் வந்து நடந்திருக்கு, நம்ம ப்ரோ ட்ரெண்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த லோ எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இங்கே போய் எடுத்த உடனே மார்க்கெட் ஷார்ப்பாக கீழே வந்திருக்கான். நல்லா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் இல்லை. அதனால நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகவும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள். இந்த சப்ளையில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா செல் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒர்க் ஆச்சுன்னா நம்ம செல் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ப்ராப்பர் ஐடிஎம்மும் வச்சுருக்கோம். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? இன்கேஸ் இது ஃபெயில் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சப்ளைக்கு போகும். இங்கேருந்து ஃப்ளிப் பை எடுத்து சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் ஸ்டில் நான் இன்னும் என்ட்ரி அப்ரோச் பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 5 மினிட் போங்க. 5 மினிட்டில் நமக்கு ரீஃபைன்மெண்ட் எங்கே இருக்குது, இது ரீஃபைன்மெண்ட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அவ்வளோதான், ரைட்டா? ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து அதுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட், இதான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட். இங்கேருந்து செல் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணணும். அந்த செல் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கிங் பண்ணிடுறேன். வித் கன்ஃபர்மேஷன் தான், வித்தவுட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. வித் கன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது கோல்டு. கோல்டு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், இது ஃபெயில் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சப்ளைலேருந்து செல்லாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த டிமாண்டும் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இதை பற்றின அப்டேட். கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பார்த்துருங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம ஒரு சப்ளை எடுத்திருந்தோம். எந்த சப்ளை? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுத்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வந்துட்டான். ஸோ 15 மினிட்ஸ், 5 மினிட்ல ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். 1 மினிட்ல நம்ம என்ட்ரி அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ 1 மினிட்ல இது வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல இந்த ஹையை கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? கன்ஃபர்மேஷனில் இந்த ஹையை இங்கே கட் பண்ணி, இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு இங்கே லோவை இங்கே கட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்ளை வித்து ஐடிஎம். ஓகேங்களா? வித்து ஐடிஎம்மோட இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான்? இப்போது மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இது இப்போது பிரேக் ஈவன் என்ட்ரி.
ஓகே, இந்த என்ட்ரி நம்ம எடுத்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி எடுக்கல. ஏன் ரீசன்? என்ன ரீசனால எடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் வாங்க. மார்க்கெட் வந்து சப்ளைல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகே, என்ட்ரி கொடுத்துருக்கான், ட்ரிகர் பண்ணிட்டு நல்லா கீழேயும் போயிருக்கான். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு இந்த 50% ஏரியாவுக்கு வந்தால் தான் நான் அப்ரோச் பண்ணுவேன் தைரியமாக. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல்லும் ஆகலாம், பையும் ஆகலாம் ஃபெயில் பண்ணிவிட்டு. அப்போது இது 2 விஷயம் இருக்கும்போது இதில் எது நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஏரியாவில் போயிட்டு நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 50% வந்ததுக்கப்புறம் செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நான் செல் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் இந்த இடத்துல நான் சொன்னது என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணி செல் வந்து கீழே போயிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எகெயின் 50% ஏரியாவுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளை பிரேக் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ இந்த சப்ளையே பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் உடனே வந்துச்சுன்னா இந்த டிமாண்டில் பை எடுத்து 50% வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு இன்ட்ராடே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் என்னோடய சஜஷன் அமைதியாக இருக்கணும். 50% வந்ததுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, அப்போ 50% வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 50%க்கு வந்ததுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணுறோம். இந்த லோ வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். அப்போது இந்த சப்ளை இன்கேஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஃப்ளிப் எடுத்து பை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் செல் வந்து ட்ரை பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 1:10 1:15 அதெல்லாம் கிடையாது. 1:100 1:80 பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ரொம்ப வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எடுத்தால் ஒரு என்ட்ரி நச்சுன்னு எடுத்துடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னா லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கோன்னா லைக் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.